ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து உள்ள நம்ம எண்ணெய் போட்டுட்டோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது எண்ணெய் ஊற்ற போகிறோன்னு சொல்லி எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட போகிறோம். நல்லா கொதிக்குது. நாங்கள் வந்து இந்த மாதிரி குச்சி அடுப்பில் தான் செய்கிறோம் இயற்கையாக. இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ப்ரௌன் ஃப்ளேமில் வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி போடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து நம்ம நசுக்கி தான் போடுறோம், கட் பண்ணி போடக்கூடாது. நல்லா நசுக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா கொஞ்சம் வணங்கும். அடுப்பு வேறு கொஞ்சம் கோலம் ஆகிட்டே இருக்குது. நம்ம இஞ்சி நசுக்கணும்ல, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம தண்ணி தான் ஊற்றணும். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், அடுத்து நம்ம எக்கு கறி மசாலா போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான மசாலா போட்டுக்கோங்க. எங்களுக்கு பிரியாணி மசாலா பிடிக்கும், அதனால தான் போட்டிருக்கோம். நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை ஸ்பூன் வேணுமோ போட்டுக்கலாம். நிறைய மசாலாவும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொதிக்குது. கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டையெல்லாம் 4 பக்கமும் ஓட்டை போட்டாச்சு. 4 முட்டை நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்,